பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். கண்களினால் வலை விரித்து கவர்ந்து விட்டாய் என் மனதை, மீன் போன்ற விழி உனக்கு இந்த மீன்பிடி தொழில் எதற்கு? கண்ணென்ற கன்னியிலே சிக்க வைத்தாய் என் மனதை, வேல் போன்ற விழி உனக்கு இந்த வேடுவர் தொழில் எதற்கு? சின்ன விழி பார்வையினால் சிறை செய்தாய் என் மனதை, கயல் போன்ற விழி உனக்கு இந்த காவலர் தொழில் எதற்கு? கண்ணென்ற கப்பலினால் கடத்தி விட்டாய் என் மனதை, வாள் போன்ற விழி உனக்கு இந்த வாணிபத் தொழில் எதற்கு? பச்சரிசியாய் இருந்தேன் என்னை பாற்றோராய் சமைத்து விட்டாய், சதிராடும் விழி உனக்கு இந்த சமையல் தொழில் உனக்கெதற்கு? புது கவிதையாய் இருந்தேன் என்னை புத்தகமாய் மாற்றிவிட்டாய், பால் போன்ற விழி உனக்கு இந்த பதிப்பகத்தார் தொழில் எதற்கு? மண்ணாக நான் இருந்தேன் என்னை மண்பானை ஆக்கிவிட்டாய், குறுக்கத்தி விழி உனக்கு இந்த குயவர் தொழில் உனக்கெதற்கு? நூலாக நான் இருந்தேன் என்னை நூற்சேலை ஆக்கிவிட்டாய், நெக்குறுக்கும் விழி உனக்கு இந்த நெசவு தொழில் உனக்கெதற்கு? வார்த்தைகளாய் நான் இருந்தேன் என்னை வரிகளாக கோர்த்து விட்டாய், எழிலார்ந்த விழி உனக்கு இந்த எழுத்தாளர் தொழில் எதற்கு? ஒரு நோக்கு என்னை நோக்கி நோயாளியாக்கி விட்டாய், மறுநோக்கை மருந்தாக்கி என் நோயினையும் நீக்கிவிட்டாய். மையிட்ட கண்களவை மாரணம்பு போல் இருக்கு, இதமளிக்கும் விழிகளுக்கு இந்த இருவேறு தொழில் எதற்கு? திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 110. குறிப்பறிதல். குறள் எண் 1091. இருநோக்கு இவளுண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. பொருள். மையிட்ட அவள் கண்களுக்கு இருவகையான பார்வைகள் உள்ளன. ஒன்று எனக்கு வலியை தருகிறது, மற்றொன்று அதற்கு மருந்தாகிறது.